ஃபிசிக்கல் லெவல் எண்ணங்கள், அனுபவ லெவல் எண்ணங்கள், நம்ம டோட்டல் கான்ஷியஸ்லேருந்து நம்ம வழியாக வர எண்ணங்கள்ன்றதை சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி தான் கனவுகளும் இங்கேருந்து வர கனவுகள், நம்ம அனுபவத்துலேருந்து வர கனவுகள், அப்புறம் அப்சல்யூட் எனர்ஜியிலேருந்து டோட்டல் கான்ஷியஸ்லேருந்து வர கனவுகள்ன்றதும் நமக்கு சொல்யூஷன்ஸு கொடுக்கும். இது நம்ம ரிஃப்ளெக்ஸான சொல்யூஷன் தர்றது, இது நம்ம அறிவிலேருந்து சொல்யூஷன் தர்றது, இது டோட்டல் கான்ஷியஸ்லேருந்து வர சொல்யூஷன். எண்ணம் செயல்படுறதுக்காக புலன் மூலமாக செயல்படுறப்போ நம்ம பீட்டா ஃப்ரீக்வன்சியில் இருக்கோம்னு சொல்கிறோம். இதில் ரிஃப்ளெக்ஸை கம்மி பண்ணணுன்றப்போ நம்ம அதுக்கு கொஞ்சம் ஆழ்ந்து என்ன நடந்ததுன்னு யோசிக்கிறப்போ, என்ன நடந்தது ரிலேட்டட் விஷயங்கள் கனெக்ட் ஆகுறப்போ, பேட்டர்னில் இருக்கிற விஷயங்களை நம்ம பிரெயின் காட்டிகிட்டே இருக்கோம். அந்த பேட்டர்னில் இருக்கிற விஷயங்களுக்கான டேட்டா நம்மளோட ஸ்டோரேஜில் இருக்கும். நம்ம பழைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து அதிலேருந்து ரிலேட்டட் விஷயங்கள், அது தொடர்பான எண்ணங்கள் வெளியில் வந்துகிட்டே இருக்கணும் போது நம்ம அதிலேருந்து கான்ஷியஸாக செலக்ட் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய இது ஆல்ஃபா டு தீட்டான்னு சொல்கிறோம். அதுலேயும் இன்னும் டீப்பாக போனப்போ டெல்டா ஃப்ரீக்வன்சியிலேருந்து, அதாவது டோட்டல் கான்ஷியஸ்லேருந்து எண்ணங்கள் வரப்போ நம்ம அனுபவங்கள், நம்ம என்னோடது என்று நம்ம புலன்கள் சேர்த்து வச்ச இப்பத்துலேருந்து, நம்ம அறிவில் சேர்த்து வச்ச விஷயங்கள்லேருந்து தாண்டி நம்ம வழியாக வேறு எண்ணங்கள் வர்றதுக்கு விடுறப்போ, அந்த பொறுமையாக சரணாகதின்னு விடுறப்போ இங்கேருந்து சொல்யூஷன்ஸ் வர ஆரம்பிக்கும்ன்றதை பார்க்குறோம். அது டெல்டா டூ ஃப்ரீக்வன்சி. இது ரொம்ப பழக்கமாகிடுச்சுன்னா நம்ம காமா ஃப்ரீக்வன்சியில் வெளியில் இருக்கிற நிகழ்ச்சிக்கு நம்ம ரியாக்ட் பண்ண ஆரம்பிப்போம். இந்த ரிஃப்ளெக்ஸ் ஸ்பீடில் தூய்மையான அறிவு செயல்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் க்ளீன் பண்ணிடுறப்போ, நம்ம இதெல்லாம் நான் என்னதை விட்டுடுறப்போ, ஈகோ டெத் ஆகிறப்பன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது உங்களுக்கும் புரியும் நம்புகிறேன். நன்றி. நிறைய விஷயம் சர்வைவல் பற்றியும் எவல்யூஷன் பற்றியும் சொல்லிகிட்ருக்கோம். இப்போது சர்வைவல்ன்றது இந்த நேரத்துக்கான ப்ராப்ளத்தில் இருக்கிற சால்விங். அதாவது காட்டில் இருக்கப்போ அது ஓகேன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா நாங்கள் சிக்னல் கிடைச்ச உடனே ஆபத்துன்னு சொல்லிவிட்டு நம்ம ஃபைட் ஆர் ஃப்ளைட் இல்லை ஃப்ரீஸ் ஆகிடுற ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஏன்னா அங்கே எதிரில் வர்றது அனிமல், அதுக்கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சு போக முடியறதுன்றது வேறு விஷயம். ஆனால் இப்போ சர்வைவல்ன்றது, இப்போ எதிர்க்க வர்றது ட்ரெயினோ பஸ்ஸோ இருந்தால் அதனோட பாத்து ஒன்று இருக்கும். அதிலேருந்து நம்ம ஒரு 4 அடி எடுத்து வச்சுட்டா நம்ம தப்பிச்சிடலான்ற மாதிரி இருக்கும். எங்கே 400 அடிக்கு மேலே ஓடிட்டே இருந்தால் மாட்டிக்குவோன்றது தான் இருக்கும். இந்த சர்வைவல் வேறு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோன்றும் போது, இது ஃபிசிக்கல் லெவலில் சொல்கிறேன். அப்போது நிரந்தரமான சர்வைவல் தான் எவல்யூஷன்ன்றது. இன்றைக்கி இந்த தற்காலிகமாக அந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வந்துடுறோம். ஆனால் நாளைக்கு அது இன்னும் சுற்றி பெரிய ப்ராப்ளமாகி வரும்ன்றப்போ, இப்போ தப்பிச்சா போதும், அப்புறம் வர்றப்போ பார்த்துக்கலான்ற விடுறது சர்வைவல் கிடையாது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் மூலிமா, அதான் லூப்பில் அந்த விஷயம் திரும்பி திரும்பி வரும்போது நிரந்தரமாக அதிலேருந்து வெளியே வர்றதுக்கான அறிவை கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு, அதாவது உள்ளே இருக்கிற ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லை வெளியில் இருக்கிற என்விரான்மெண்ட்லேருந்து விட்டுட்டு வர வாய்ப்போ நமக்கு தெரியணுன்றதை புரிஞ்சுக்கிறோம். அந்த எல்லோருக்கும் நல்லது, எப்பொழுதுக்குமான நல்லதுன்றதை நோக்கி நம்ம மூளையை பயணிக்கிறது தான் நம்ம நிரந்தரமான சர்வைவலுக்கான வாய்ப்பு. அந்த நிரந்தரமான சர்வைவலுக்கான வாய்ப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் எவல்யூஷன். அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அந்த சின்ன பவுண்ட்ரியிலேருந்து வெளியே பவுண்ட்ரி எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே போகிறோம். அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வர்றதுன்னா இன்னும் அதிகமான ஸ்பேஸை நம்ம கம்ஃபர்ட் ஜோன் ஆக்கிக்கிறதுன்றது தான் அர்த்தம்னு புரிகிறப்போ, நமக்கு எப்படி நம்ம மூவ் பண்ணணுன்றதும் புரிய ஆரம்பிக்கும். அதாவது அந்த ரிஃப்ளெக்ஸ்லேருந்து வெளியே நிதானமாக செயல்படுறது, நடுநிலையிலேருந்து செயல்படுறதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும்னு நம்புகிறேன். நன்றி. வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி மூலமா கஷ்டப்படுறதை பார்க்குறோம். அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகும் நம்ம அதை நினச்சி பார்க்குறப்போ அதே மாதிரி கஷ்டப்படுறோன்றது இந்த சோர்ஸ் மாதிரி. அது நினைக்கிறப்பெல்லாம் அந்த கஷ்டத்தை விரித்து காட்டிக்கிட்டே இருக்குது. அந்த நிகழ்ச்சி ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. இதில் முக்கியமான பாயிண்ட், அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நமக்கு புரியுது. நடந்த நிகழ்ச்சியை மாற்ற முடியாதுன்னு தெரிகிறப்போ, அதிலேருந்து வர்ற துன்பத்தையும் மாற்ற முடியாதுன்னு தெரிகிறப்போ, அது நடந்துடுச்சு, அதனோட விளைவை கொடுத்துடுச்சு, போயிடுச்சுன்றப்போ அக்செப்டன்ஸுன்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்தை அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிறது மூலயமா
நமக்கு நடக்க வேண்டியதுன்றது இதை பல விதத்தில் பண்ணிக்க முடியும். ஏன்னா அக்செப்டன்ஸ் அவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்க விடாது ஈகோ. ஏன்னா அதை எனக்கு நடந்துருச்சுன்றது அப்படி பார்க்குறப்போ உலகத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் இது நடந்திருக்கா இல்லை நமக்கு மட்டும் நடந்திருக்கான்னு பார்க்குறப்போ நிறைய பேருக்கு நடந்திருக்கு. ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ இந்த ப்ரொசீஜர் இந்த மேட்ரிக்ஸில் இந்த விஷயம் இருக்குது, அது எல்லாருக்கும் நடக்குது. இல்லை எல்லாருக்கும் நடக்கலைன்னா விட ஒரு அட்லீஸ்ட் 15% பேருக்காவது நடக்கிற ஒரு விஷயமா இருக்குன்னும் போது, இல்லை 5% இல்லை 1% பேருக்காவது இந்த விஷயம் நடக்குதுன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி நமக்கும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றது தான். அப்படி நினச்சாவது அக்செப்டன்ஸ் பண்ணிக்கலாம். இது எனக்கு நடக்கலைன்னா என் பக்கத்தில் இருக்க யாருக்கும் நடக்குதுன்றப்ப இந்த வலி எனக்கு நடக்கிறதுனால தான் இருக்கா, இல்லை இது யாருக்கு நடந்தாலும் எனக்கு வலிக்குமான்றதை யோசித்து பார்க்குறப்போ அந்த அக்செப்டன்ஸ்க்கான சொல்யூஷனை நோக்கி போயிடுவோம். எமோஷன்லேருந்து காக்னேஷனுக்கு நோக்கி போயிடுவோம். அப்போ அதனோட ப்ரொசீஜர் என்ன, ஏன் இப்படி நடக்குது, இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வலிக்கிறது இன்னொருத்தருக்கு நம்ம செய்யாமல் இருப்போமா, அப்படி இவங்க செஞ்சுருக்காங்கன்னா நமக்கு எந்த அளவுக்கு வலிக்குதுன்னா இவங்க எந்த அளவுக்கு வலிச்சா அந்த வலி தரக்கூடிய விஷயத்தை செய்வாங்கன்றதை பல விதமாக யோசிக்கிறது மூலயமா அதிலேருந்து நம்ம வெளியே வந்துட முடியும், நம்ம புரிஞ்சுக்கலாம். அது லேர்னிங்ன்றது ரொம்ப முக்கியம். ஒரு எமோஷ்னல் பெயின் இருக்குது, ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஒரு பெயின் வருதுன்னா அதுலேருந்து லேர்னிங் நமக்கு முக்கியமாக இருக்குது. அதனால தான் அந்த விஷயம் நமக்கு நடக்குது. அந்த லேர்னிங் இல்லைன்னா இன்னும் பெரிய விஷயங்களை நமக்கு இன்னும் கீழே கொண்டு போகிற விஷயம் நடக்கும். அப்போ அந்த லேர்னிங்க்கான விஷயம் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும்போதோ ரிஃப்ளெக்டாக ரியாக்ட் பண்ணும்போதோ இல்லை எமோஷனோட கஷ்டப்படும் போதோ பெயின் ஆகும்போதோ வராது. அக்செப்டன்ஸுக்கு பின்னாடி காக்னேஷனுக்கு பின்னாடி அந்த ப்ராசஸ்லேயே நமக்கான லேர்னிங் நடந்துடும். அப்போ மறுபடியும் இந்த லேர்னிங் மூலமா, இந்த நிகழ்ச்சி மூலமா, இந்த இவெண்ட் மூலமா நம்ம கற்றுக்க வேண்டியது எதுவும் இருக்காதுன்றப்போ நமக்கு அந்த தாட்ஸும் நம்மளை விட்டு போயிடும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம தாட்ஸ் எல்லாமே நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான், நம்ம அறிவு தான்ன்றது நமக்கு புரியுது. நம்மளை நம்ம காப்பாற்றிக்க தெரிஞ்சுதுன்னா வெளியில் போராடி தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா நீரோடையில் போகிறப்போ தடை இருக்குன்னா தடை மேலே நம்ம ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் இது மேலே ஏறியும் போயிடும், இல்லைன்னா இப்படி கடந்தும் போயிடுவோம், இப்படி வளைஞ்சு போயிடுவோம். அதில் எந்த மாதிரி போக முடியுன்றதை பார்த்துக்கிட்டு போகிறது மூலயமா நம்ம போயிடலாம். இல்லை சின்ன கல்லாக இருந்தால் அதை உருட்டிட்டும் போயிடும் ஃபோர்ஸை பொறுத்து. அந்த உருட்டிட்டு போகிறப்போ அந்த கல்லோட சைஸு ஃப்ரிக்ஷனில் சின்னதாகிடும், கல் மணலாகிற ப்ராசஸும் நடக்கும். அதுவும் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். காலத்தில் ஹிஸ்ட்ரியில் நம்ம அதையும் பார்த்துருப்போம். மண் உருவான வரலாறு, அந்த மண்ணினோட பயன்களை நமக்கு தெரியும். இப்படி பல விதத்தில் இந்த ஃப்ரிக்ஷன்ஸ் மூலயமா, இந்த உறவுகள் மூலமா பல அறிவுகள், நடைமுறை, சட்டங்கள், தீர்வுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்த்துருப்போம். நடக்கிறது நினைக்கிறது, எண்ணங்கள் வர்றது. இந்த எண்ணங்கள் வராமல் இருக்கணும்னா அதிலிருந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது. அந்த லேர்னிங்க்கான அப்சர்வர் உள்ளே இருந்து அவேக்கன் ஆகிறது. ஃபஸ்ட்டு இந்த லேயர்லேருந்து புலன் மூலிமா அப்சர்வர் ரியாக்ட் பண்ணுறது. அப்புறம் அதை கொஞ்சம் நிறுத்தணுன்னா அறிவிலிருந்து அப்சர்வர் எழுந்து வந்து பார்க்குறது. அதை நிறுத்தணுன்னா உள்ளே இருந்து டோட்டல் கான்ஷியஸ்னஸ்லேருந்து அப்சர்வர் எழுந்து வந்து முடிவு பண்ணி ரியாக்ட் பண்ணுறது. இந்த மாதிரி பல விதத்தில் நம்ம ரியாக்ஷன்ஸ், பல இடத்துல நம்ம அப்சர்வர் இருப்பாங்க. இப்படியே இருக்கிற அப்சர்வரை உள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்து ரிஃப்ளெக்ஸை நிறுத்தி இங்கேருந்து ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல் ரிஃப்ளெக்ட் இல்லாமல் நிகழ்ச்சியை கையாள வைக்கணுன்றது தான் நம்ம அப்சர்வர் அவேக்கனிங்னு சொல்கிறோம். இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன். நன்றி.